நமது மாவட்டத்தில் 183 வல்னரபிள் ஏரியாஸ் பாதிக்கப்படக்கூடிய இடங்கள் உள்ளது. அவை அனைத்திற்கும் துறை அலுவலர்களை பல்வேறு துறையிலிருந்து ஒருங்கிணைத்து இன்டர் டிபார்ட்மெண்டல் டீம்ஸ் செட்டப் செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தாலுக்காவிற்கும் ஒரு துணை ஆட்சியர் அளவில் ஒரு அதிகாரியை நோடல் ஆஃபீஸராக நியமித்துள்ளோம். இப்பொழுது இந்த மழையின் காரணமாக பாதிக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்காக 847 டன் ரேஷன் பொருட்களை அந்தந்த அருகாமையில் உள்ள ரேஷன் கடை நியாய விலை கடைகளுக்கு அனுப்பி வைத்துள்ளோம். அது மட்டுமின்றி 5 கிலோ பாக்கெட்டுகளாக 20,000 மூட்டைகளை தயார் நிலையில் செய்து அதை நமது கடலோர தாலுகாவிற்கு வானூர் மற்றும் மரக்காணம் பகுதிகள் மற்றும் திண்டிவனம் பகுதிகளில் அங்கு இருக்கிற குடோன்களில் ஸ்டோரேஜ் செய்துள்ளோம். மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்காக போட்டுகள் 55 போட்டுகள், அதில் 50 நம்மளுடைய மீனவர் படகுகளையும் ஒரு 5 படகுகள் நம்மளுடைய தீயணைப்புத் துறையின் வாயிலாக அரேஞ்ச் செய்துள்ளோம். 5 தேசிய பேரிடர் மீட்பு குழு இன்று விழுப்புரம் மாவட்டத்திற்கு வருகை புரியுள்ளது. இப்போ வரப்போகிறாங்க. 15 பேர் கொண்ட 10 தீயணைப்புத்துறை மீட்பு குழுக்களும் தயார் நிலையில் உள்ளன. அது மட்டுமின்றி 1800 நம்மளுடைய காவல்துறை அதிகாரிகளும் இந்த பணியில் ஈடுபட